ஏரியா குளமா? ஏரி. முடிஞ்ச அளவு ஒதுங்கி போயிடலாம், மறைச்சிட்டு நிற்க வேண்டாம். நான் ஒன்று எப்போதும் ஹைவேஸில் போகும்போது எதுவுமே அவங்கள்ட்ட இது பண்ணிக்கிறதே இல்லை. ஸோ இப்போது கொடைக்கானல் வேலி வியூ ரெசார்ட், ஸ்டெர்லிங் ரெசார்ட்ஸில் வேலி வியூ இருக்குது, லேக் வியூ இருக்குது. இப்போ அது வந்து வேலி வியூவில் பார்க்குறோம். முதல்ல போனால் எஃப்எம்பி மேனேஜரை பார்த்துருவேன். அவர் தான் எஃப்எம்பி மேனேஜர். எதுக்கு இந்த சேலடை வந்து எனக்கு போட்டு கொடுக்கணுன்னு சொல்லி ஃப்ரீயாக கேட்டு வாங்குறதுக்கு தான் முதல் வேலையாக போயிடுறது. அதுக்கெல்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. அது ஒரு கப் தான். அந்த சேலட் எடுத்துகிட்டு அதை சாப்பிட்டாச்சுன்னா நமக்கு டயபெட்டிக் கண்ட்ரோல் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிரும். ஸ்டெர்லிங் ரெசார்ட்ஸில் கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க. அப்புறம் என்ன சாப்பிட்டாச்சுன்னா போய் ஜாலியாக ஒரு பெரிய ஃபுட்பால் ஏரியா மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்குது, க்ரீனரியோட உட்காந்துட்டு படுத்துட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. அங்கே ஜாலியாக ஹாயாக கைத்துக்கட்டில் வந்து விதமான கைத்துக்கட்டில் இது சூப்பர் லைட்டிவாக தான் இருந்து. கீழே எவ்வளோ தூரம் இறங்கியிருக்குன்னு பாருங்கப்போ. அதுலேருந்து படுத்துட்டு அப்புறம் எந்திரிக்கிறதுக்குள்ளே தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எல்லாம் அதுக்கப்புறம் அந்த டயத்தில் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த டைம் போன போது பியூட்டிஃபுல்லாக டெக்கரேஷன் இருக்குது எல்லாம். அங்கே அதில் எடுத்து அது வந்து அவுட் சைடு வந்து இதோட வியூ, ரிசப்ஷன் ஏரியாவுக்கு முன்னால் பார்க்கிங் பண்ணிவிட்டு உள்ளே போகிற ஏரியா. இது வந்து ஏர்லி மார்னிங் போய் இதை எடுத்தேன். சூப்பர் ரிலேட்டிவாக இருந்தது. மேலே மொட்டை மாடி, இருக்கக்கூடிய ரெசார்ட்டுக்கு மேலே மொட்டை மாடியிலிருந்து எடுத்ததெல்லாம் ஒவ்வொரு ஆங்கிளும். இது வந்து ரெசார்ட்டோட பால்கனியிலிருந்து அந்த வியூ எடுத்தது. அவ்வளோ மிஸ்ட்டுன்னா அவ்வளோ மிஸ்ட்டாக இருந்ததெல்லாம். சூப்பர் மிஸ்ட் இதெல்லாம். ஒன்றுமே தெரியல, வியூ ஒன்றுமே தெரியலலாம். ஊட்டியில் கூட இந்த அளவுக்கு மிஸ்ட் பார்த்ததில்ல. கொடைக்கானலில் ரூம்லேருந்து இந்த அளவுக்கு மிஸ்ட் பார்க்க முடிஞ்சதெல்லாம். மேபி இந்த அளவுக்கு ஃபுல் கம்ப்ளீட் வியூ கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஊட்டி ரெசார்ட்ஸில் இருக்கக்கூடியதில். பக்கத்து ரூமோட வியூ இது. புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பில்டிங். டூமாக இருக்கிறதெல்லாம் நியூ பிளாக்ஸ் கெட்டிங் ரெடி நவ். ஸோ சச் a fabulous view from the balcony பார்க்க முடியுதுங்க. ஸ்டெர்லிங் கொடைக்கானல் வேலி வியூ. சி சன்ரைஸோட பியூட்டிஃபுல் கலர் எல்லா கலர் காம்பினேஷன் பாருங்கள். ஆரஞ்ச் அண்ட் திஸ் திங் ஹியூ அண்ட் டால் ட்ரீஸ், pine trees, tall pine trees. See, அது தேக்கு மரம். இது வந்து சவுக்கு மரம்னு சொல்லுவாங்க. அது ஸ்டவுக் ட்ரீஸ். அது ஃபுல்லாக அந்த இடத்துல ஃபுல்லாக பாருங்கண்ணா. See, lovely views all around. அங்கே மேலே ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து இன்றைக்கெல்லாம் பார்த்தா எல்லாம் எடுத்துட்டாச்சு எல்லாம். பியூட்டிஃபுல் ட்ரீஸ், லவ்லி வியூஸ். அங்கே டிஸ்டன்ஸில் see at the distance clouds. வேலி வியூ ரெசார்ட் ஹாலிடே ஆக்டிவிட்டீஸ் மேனேஜர், கம்ப்ளீட் இன்சார்ஜ், நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார் எல்லாம். சி திஸ் பான்ஃபயர் எல்லாம் அங்கே எவ்ரிடே நைட் அந்த கிளைமேட் இதாக இருக்கிற போது பான்ஃபயர் நடக்கும். சவுத் இண்டியன்ஸ் அந்தளவுக்கு அங்கே டான்ஸ் ஆடல. நார்த் இண்டியன்ஸ் தான் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஜாலியாக ஆடுறதுங்கிறது அவங்க தான் வந்தால் ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க எல்லாம் அங்கே வரும்போது. அங்கே நல்லா பியூட்டிஃபுல்லான கேம்ப் ஃபயர், அருமையான ரெக்கார்டு. அதில் வந்து அந்த அவர் பார்த்து நேற்று பேசினதுக்கப்புறம் இந்த பாட்டு பிரமாதமான லேப்டாப், பிரமாதமான கேரோக்கே,
50,000 அந்த ஸ்பீக்கர் செட் சொன்னார். என்னோடய ஃப்ரெண்டு செல்வராஜ் வந்தார், அப்போ வந்து அவர் ரெக்கார்டு பண்ணார் அதை அந்த ட்ரிப்பும் போது. நைட்டு bonfire. இதோடவே கூட்டம் ஜாஸ்தி இருந்தது. ஸ்டெர்லிங் ரெசார்ட்ஸோட பியூட்டி என்னென்னா, நமக்கு வேணுங்கிற ஐட்டத்தை அங்கே போய் செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். இது வந்து நம்மளோட பேசன் சில்லா தோசை, சட்னி சாம்பார் மட்டும் செஃப்புக்கிட்ட செஃப்பையும் போய் முதல்ல பார்த்து பேசி இது பண்ணோன்னா, பாருங்கள் இந்த 4 கப்பு இருக்கு இல்லையா, அந்த 4 கப்பில் 1 கப்பு சாம்பார், 3 சட்னி வந்துடுச்சு. இதெல்லாம் தோசைக்கல் இது எல்லாம் எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணிட்டோம். இதெல்லாம் ஃபேப்லஸ் யூஸ் ஆஃப் த ஸ்டெர்லிங் ரெசார்ட்ஸ். வேலி வியூவில் இது வந்து லேக் வியூ ரெசார்ட். அங்கே சாயந்தரம் ஆனால் இந்த மாதிரி பஜ்ஜி போண்டா கடை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 4 o'clock to 6 o'clock அவ்வளோ கூட்டம். கடைசியாக கூட்டம் இல்லாத நேரத்தில் தான் என்னோடய ஆர்டர் கொடுத்தான். நம்ம 4 மணிக்கு கொடுத்த ஆர்டர் 5:30 மணிக்கு தான் வாங்க முடிஞ்சுன்னா பார்த்துக்கலாம். அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பாப்புலர் ஏரியா இந்த ஏரியா அது. அந்த மலைக்கு சுட சுட பஜ்ஜி போண்டா போட்டு கொடுக்குறான்ல, வாழைக்காய் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி எல்லாம் போண்டாவும் போட்டு கொடுத்தாங்களாம். அது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம் சூப்பரான க்ரீனரி. ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னே எடுத்து வச்ச மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அந்த டிசைன் மற்றதெல்லாம் அருமையாக இருந்தது. அங்கே அப்புறம் ஃபோட்டோ எடுக்க முடியுமா எடுத்தாச்சுங்க. அதை விட அதே மாதிரி ஒரு அழகாக ஸ்விங்கு, மழையோ வெயிலோ எதுனாலும் போய் உட்கார்ற மாதிரி அது ஒரு ஸ்விங்குங்க. இங்கே ரெசார்ட்டோட இன்னொரு வியூ அது. பாருங்கள் எவ்வளோ கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது. அதே ரெசார்ட்டில் செல்ஃபி எடுத்தது. அதில் அந்த ஸ்லோப்லெல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் நடந்துட்டு வந்தேன். இது ஆக்சுவலாக அட்டாக் வர்றதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி போய் இது பண்ணதெல்லாம். கார் பார்க்கிங் எல்லாம் அவ்வளோ கார் ஃபுல். சண்டேங்கிறனால கார் ஃபுல்லாக இருந்தது. அன்றைக்கி பார்த்தா ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது வந்து ரைட்லேருந்து அப்படியே லெஃப்ட்டு கம்ப்ளீட்டாக ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்ததாக்கா நான். இது வந்து ரெசார்ட் ரூமில் இருந்து அந்த ஒரு கார்னர், அதுலேருந்து பார்த்தா அங்கேயே ஒரு ஃபேபுலஸ் வியூ. கீழே கிரவுண்டு சூப்பர்லேட்டிவாக இருந்தது. பெரிய கிரவுண்டில் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறையா இருக்கும், விளையாடுவாங்க. கார்னரில் காஃபி ஷாப் இருக்கும் அங்கே. இது வந்து டூமர் இருக்கிறது அப்போவே சொன்னேன், கவனிச்சிருந்தீங்க தெரியும். இது புது பிளாக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நியூ பிளாக்ஸ் ஆர் கெட்டிங் ரெடி. இந்த டூமர் இருக்கிறது. ஸோ லவ்லி ஏரியா, எல்லாம் விளையாடுற இடம் எல்லாம். அந்த கார்னரில் குடிசை மாதிரி இருக்கிறது வந்து காஃபி குடில். நைட் ஆச்சுன்னா ட்ரிங்க்ஸும் அங்கே விற்கிறாங்க, சர்வ் பண்ணுறாங்க. இது வந்து வேல்யூவோட ரெசார்ட் ரூம். காம்பேக்ட் ரூம் தான், பட்டு டீசெண்டாக ரொம்ப நல்லா இருந்தது. அது கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஃபார் 2 persons இட்ஸ் ஓகே. இது வந்து கோக்கர்ஸ் வாக். ஃபேபுலஸ் ஏரியா ஆஃப் த கோக்கர்ஸ் வாக். இது அருமையாக இருந்தது அந்த இடத்துல வியூ. இதில் அன்றைக்கி பார்க்குறதோட கேமராவில் சின்னதாக இருந்ததோட இப்போ பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது. அது எகெயின் கோக்கர்ஸ் வாக்கோட இன்னொரு வியூ தான். அது எல்லாமே கோக்கர்ஸ் ஒர்க் தான். திரும்ப அதெல்லாம் கோக்கர்ஸ் ஒர்க் தான் எல்லாம்.
ஃபோக்கஸ் ஒர்க்கில் வேணுங்கிற அளவுக்கு அந்த இதெல்லாம் எடுத்து வரலாம். இது வந்து ஒரு இவர் எடுத்து கொடுத்தான்னு நினைக்கிறாங்க. இது எடுத்து வரலாம். இது நான் எடுத்தது தான். இது வந்து ஸ்டர்லிங் லேக் வியூவில் சைக்கிளிங் போனதெல்லாம். சைக்கிளிங் போக முடிஞ்சது, ஒரு 5 நிமிஷம் தான் ட்ரைவ் பண்ணேன். அதில் அதுக்குள்ளே 10 ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டான் அந்த ஆள். சைக்கிள் இது கொடுக்குறவங்கலாம் 5 நிமிஷம் தான் ஓட்டினா 100 ரூபா. 1 ஹவருக்கு 100 ரூபா தான், 5 நிமிஷத்துக்கு 100 ரூபா தான் அதுக்கு. ஓகே. ஸோ this கோடை லேக் வியூ வந்து கம்ப்ளீட்டாக 5 கிலோமீட்டருக்கும் பியூட்டிஃபுல்லாக வந்து பாத்வே, பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து வாக்கிங் போகிறதுக்கும் போட்டிருக்குறாங்க. அதுக்கப்புறம் காரில் போகிறதுக்கும் அந்த ஏரியா சுற்றி போட்டிருக்காங்க. மார்னிங் அப்படியே ஜொலிக்குது, அப்படியே வைரமாக ஜொலிக்குது அது லேக்கு. ரிஃப்ளெக்ஷன், see the reflection of sun early morning. ஸோ கார் போகிறதுக்கும் சரி, வாக்கிங்கும் சரி. 5 கிலோமீட்டர் லேக்கை சுற்றி கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க. ஊட்டியில் அந்த மாதிரி லேக்கை சுற்றிட்டு வர முடியாது, வரலாம், பட் லேக்கை பார்க்க முடியாது. இங்கே 5 கிலோமீட்டர் லேக்கை பார்த்துட்டே வரலாம். அந்த அளவுக்கு இங்கே க்ளோஸராக அந்த லேக்கோட பாத்வேயும் சரி, பியூட்டிஃபுல்லாக ட்ரைவேயும் சரி. நான் ட்ரைவ் பண்ணிட்டு போனால் அப்பப்போ கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் இறங்கி நடந்தேன் நான். see the lovely lake and reflection of the trees on the lake. see this fabulous view. பார்த்துட்டே இருக்கலாம். அங்கேருந்து மெடிடேட் பண்ணுறவங்களாம் அங்கே பார்த்துக்க அந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே நின்றுட்டே மெடிடேட் பண்ணுற மாதிரி நின்றுட்டு பண்ணுறாங்க. காரில் வந்து உட்காந்துட்டு அந்த இடத்த பார்த்துட்டு அந்த இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப சௌரியமான இடம் தான் அது. இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரெச் அது. ஃபுல்லாக என்டையர் ஸ்ட்ரெச்சும் ஃபேபுலஸாக இருந்ததெல்லாம். பண்ணலாம், 1/2 hour இந்த இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணால் காலையில் 7 மணிக்கு கூட்டமே கிடையாது. ஈவன் ஸ்டேர்லிங்கில் ஒரு பர்டிகுலர் ரூம் இருந்தால் இது கூட பார்க்க முடியும், பட் நாங்கள் இருந்த ரூமில் அந்த வியூ இல்லை. ஓகே. இது வந்து அதுக்கப்புறம் பக்கத்தில் கொடைக்கானல் கிளப்னு அங்கே கிளம்புற அன்றைக்கி அங்கே போனோம். இங்கிலீஷ் கிளப் இது. கோயம்புத்தூர் காஸ்மோபாலிட்டன் கிளப்போட அஃபிலியேட்டட் கிளப்புங்கிறனால உள்ளே போக முடிஞ்சுது. பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. காலையில் எக்ஸலண்ட் பஃபே, ரொம்ப அருமையான சர்வீஸ். என்ன படியேறி போக வேண்டியது இருக்குது. இதில் எல்லாம் ஒரு அட்டாக் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 40 படி ஏறி போயிருக்கிறோம். அவன் பார்த்தோன்னே எங்களை பார்த்தா அந்த மாதிரி தெரியுதா, என்ன பார்த்தா அந்த மாதிரி பார்த்து நீங்கள் தான் சொல்லணும் எல்லாம். பியூட்டிஃபுல் லானுங்க. இங்கேயும் இப்படி தான் உட்காந்துட்டே இருக்கலாம், மணிக்கணக்கில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறாங்கெல்லாம் தனியாக அந்த மாதிரி ஏரியா. அதுலேயுமே நைட்டானால் கேம்ப் ஃபயருக்கு மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க, ஒரு பிட் போட்டு வச்சுருக்குறாங்க. அங்கேயுமே உட்காந்துட்டு எல்லாம் அப்படியே உட்காந்து 4 பக்கம் இருக்கிற வியூ வந்து அருமையாக இருந்தது. லானே பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பியூட்டிஃபுல் க்ரீன் லான், நேச்சுரல் கேஸ் எல்லாம். அப்புறம் கடைசியாக இந்த இடமெல்லாம் பார்த்துட்டு சில்வர் கேஸ்கெட் போகாமல் இருக்க முடியுமா? தள்ளி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நடந்து போகிறோம். வெள்ளி நீர்வீழ்ச்சிக்கு சில்வர் கேஸ்கேட், வெள்ளி நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் குற்றாலம் கொடைக்கானல் வந்துட்டு இதை பார்க்காம என்ன பண்ணுறது? see the lovely view. ஜூம் பண்ணுறேன். ஜூமிங் 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 ஜூமிங். What a lovely trees. பாலு மகேந்திரா எடுத்த மாதிரியே இருக்கா உங்களுக்கெல்லாம்? லாரி போன போது ஒரு மாதிரி இருந்தது. மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்ச சீமானே,
இது எப்போ காலேஜில் போடுற பிக்னிக் போடுற பாட்டு அன்பு சேனை வச்சு காரை வச்சு போர் அடிக்கும் கோமானே. ஹலோ 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 கமான் கோமானே. நாளை 8 கோடி கோடி